இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். ஹாய் எஸ்பிஓ ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓவில் நேற்று சார் நோட்டீஸ் போர்டில் கொடுத்த முக்கியமான நிறைய அப்டேட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எஸ்பிஓ அப்டேட் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா மைக்ரோ டாஸ்க், அதாவது சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம், எந்த டீமாக இருந்தாலும் சரி, மைக்ரோ டாஸ்கில் சில ஐடிஸ் சஸ்பெண்ட் ஆகிருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, மல்டிபிள் ஐடி வச்சுருக்காங்க. அதாவது இப்போ 2-3 ஐடி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரே ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி எல்லா ஐடிக்கும் டாஸ்க்கு சப்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் சார் சீக்கிரமே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த செகண்ட் ஒன் பார்த்தோம்னா, நியூ மெம்பர்ஸ் நியூ ஜாயினிங் கொடுக்குறீங்க இல்லையா, அவங்க எல்லோரும் கண்டிப்பாக நியூ ஜாயின் பண்ணுறவங்கள நம்ம கம்பெனியோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் கம்பெனியோடைய ஒர்க் டீட்டெயில்ஸு அப்டேட்டு எல்லாமே அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களும் கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. இதை கண்டிப்பாக மறக்காமல் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய அப்லைனர் டவுன்லைனர் எல்லாருக்குமே இந்த நியூஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா, நியூ மெம்பர்ஸ்க்கு நாளையிலேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க்கில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால அது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சார் இன்றைக்கி நைட்டு குரூப்பில் டீட்டெயிலாக வீடியோ இல்லை ஆடியோவில் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய இன்ஃப்ளூயன்சஸும் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுவாங்க. ஸோ அதை பார்த்து கண்டிப்பாக கரெக்டாக பண்ணி அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க, எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஓல்டு மெம்பர்ஸுக்கும் டாஸ்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓல்டு மெம்பர்ஸ் ஜஸ்ட் 5 டேஸ்க்கு டெமோ ஒர்க்கு தான் பண்ண போகிறோம் க்ளோஸ் ஸ்டோரேஜில். அதாவது இப்போ நம்ம ட்ரைனிங் போயிட்டுருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரைனிங் முடிஞ்சு நார்மல் ஒர்க் டெய்லி ஒர்க் போகிறதுக்கு 5 டேஸ் டெமோ ஒர்க் பண்ண போகிறோம். அந்த டெமோ ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் 15 to 20 டேஸ் பிரேக் இருக்கும். அதில் சிஸ்டமில் அப்டேட் எல்லாத்தையும் ஏதாவது ப்ராப்ளம் வருதான்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறதுக்காக 5 டேஸ்க்கு அப்புறம் 50 to 20 டேஸ் பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் க்ளோஸ் ஸ்டோரேஜில். இந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா, வீடியோ வாட்சிங் ஜாப்பும் ஃப்யூச்சரில் இப்போ கொண்டுட்டு வர போகிறாங்க. அந்த அப்டேட்டை சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அது எல்லாருக்குமே வர்ற மாதிரி கொண்டுட்டு வரதுக்கான அப்டேட் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஒரு பெரிய குட் நியூஸ் சார் சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ்பிஓவில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஆஃபர் இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம எல்லாருமே ப்ராப்பர் பிஸ்னஸ் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே எலிஜிபிள் இருக்குது, விருப்பப்படுறவங்க பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஒன்று பிஸ்னஸ் டு கஸ்டமர் பிஸ்னஸ், இன்னொன்று பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஓன் பிஸ்னஸ், எஸ்பிஓட சப்போர்ட்டோட நம்ம ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது 3 to 5 months இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எடுத்துக்குவோம். இது ஒரு பெரிய குட் நியூஸ் தான். ஸோ பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே எஸ்பிஓ சப்போர்ட்டோட கண்டிப்பாக இது பண்ணலாம். இந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே அடிக்கடி கேட்டுட்ருக்கிற இந்த ஓல்டு வித்ட்ராவல் கூப்பன் சேல், இது எல்லாமே எப்போ கிடைக்கும்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். ஆனால் இதாங்க உண்மை. ஓல்டு வித்ட்ராவலும் சரி, கூப்பன் சேலும் சரி, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியுமே போட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபும் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரே டைமில் போட முடியாது, அதில் இஷ்யூஸ் வரும், லீகல் இஷ்யூஸும் வரும், அமௌண்ட்டு ப்ராப்ளமும் வருன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்காங்க. எந்த லீகல் இஷ்யூஸும் மறுபடியும் ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படின்றதுல எஸ்பிஓ ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால் நீங்களும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக போடுவாங்க. டிலே ஆனாலும் உங்களுடைய எல்லாருடைய அமௌண்ட்டையும் கண்டிப்பாக போட்டுருவாங்க. இந்த நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய குட் நியூஸ் என்னென்னா, ஓல்டு மெம்பர்ஸ் நியூ வித்ட்ராவல் 15க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருமே வித்ட்ராவல் கொடுக்க முடியாது. ஒரு டெமோ வித்ட்ராவல், நியூ வித்ட்ராவல் கொடுப்போம். அதுக்கு ஒரு 500லேருந்து ஒரு 5000 மெம்பர்ஸ் வர வித்ட்ராவல் கொடுத்து அது 7 to 10 டேஸ்க்குள்ளே கிரெடிட் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் வேறு ஏதாவது இஷ்யூஸ் வருதா, அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றத கரெக்டாக அப்டேட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே மொத்தமாக வித்ட்ராவல் கொடுத்து எடுத்துக்கிற மாதிரி கொண்டுட்டு வர போகிறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா எஜுகஸ்டுடைய ஆஃபர் நேத்தோட முடிஞ்சிருச்சு 9ஓட. இனிமேல் ஆஃபர் வந்தால் சொல்லுவோன்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் யாரும் அந்த ஆஃபருக்கு பேமெண்ட் பண்ணி எதுவும் பண்ண வேண்டாம். இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா பேமெண்ட் ப்ரூஃப் வந்து யார் யார் குரூப்பில் ஷேர் பண்ணலையோ அவங்களுடைய ஐடியெல்லாம் சஸ்பெண்ட் ஆகும்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பேமெண்ட் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக மறக்காமல் உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃபை குரூப்பில் ஷேர் பண்ணிடுங்க. கமெண்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க குரூப்பில் போட்டுருவாங்க. தென் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் தான் இது. ரீஃபண்ட் வந்து மறுபடியும் ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் வருமானு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அது வராது. இனிமேல் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்க முடியாது. அந்த ஐடியில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் தென் முக்கியமான இன்னொரு அப்டேட் என்னென்னா, லைவ் சேட்டில் இந்த நியூ வித்ட்ராவல், ஓல்டு வித்ட்ராவல் எப்போ வரும், ரீஃபண்ட் அமௌண்ட் எப்போ வரும், இந்த ட்ரைனிங் பீரியட்ஸ் எப்போ முடியும், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்க வேண்டாம். இதை தவிர ஒர்க்கு ரிலேட்டடாக கொஷின்ஸ் எல்லாம் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாளை பற்றின கொஷின்ஸ் லைவ் சேட்டில் கேட்க வேண்டாம். அண்ட் தென் லாஸ்ட்டு ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னா, இப்போது இன்ட்ரடியூசர்ஸ்க்கெலாம் இன்ட்ரோ கமிஷன் வந்து ஆட் ஆகிட்டு இல்லைங்களா, டெய்லி ஒர்க் அவங்க பண்ணும்போது அதனுடைய கமிஷன். ஸோ அது வந்து இப்போ 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் மோர் அப்டேட் வரும்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அமௌண்ட் இன்னும் வரல, வித்ட்ராவல் அமௌண்ட் வரல, நியூ வித்ட்ராவல் அமௌண்ட்டு நிறைய இருக்குது, 500க்கு மேலே இருக்குது, நான் கொடுக்கணும் அப்படின்றவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய குட் நியூஸ் தான். ஸோ எப்படியும் இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நியூ வித்ட்ராவல் கொடுத்து அமௌண்ட் எடுத்துருவோம். அதுக்கான அப்டேட் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா அப்டேட் வந்து சார் நாளையிலேருந்து ரெகுலராக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாளையிலேருந்து நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் சார் சொல்கிற அப்டேட்கான வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.